वरुण टॉस के सब्सक्राइबर्स के हैं नमस्ते हैं। वह तलपति विजय के विजय तलपति मेरे इसके लिए ब्लैक ताजमहल बिल्डिंग है तमिलनाडु, इसलिए आगरा है व्हाइट ताजमहल। सो तमिलनाडु बिल्डिंग ब्लैक ताजमहल तलपति तलपति विजय विजय तलपति इस बिल्डिंग फ्लाइंग कार टैक्सी इन तमिलनाडु, only flying taxi available in Tamil Nadu. That is the achievement of Vijay Talapati. என்ன எப்படி பேசுகிறேன் பார்க்குறீங்களா? இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறத ஹிந்தியில் சொன்னேன் நான். இப்போ நான் உங்களுக்கு வந்து தமிழ்லேயே சொல்லிடுறேன். தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ராவில் இருக்க மாதிரியே வந்து முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு பிளாக் கலர் தாஜ்மஹால் கட்ட போகிறாரு. தமிழகத்தில் பைக் டாக்ஸிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஃப்ளையிங் கார் டாக்ஸி திட்டத்தை வந்து கொண்டு வர போகிறாரு. முதல்ல இது வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள் ஓடிட்டு இருக்கு, பறந்துகிட்டு இருக்கு இல்லையா? இந்த கால் டாக்ஸி வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு முதல்வர் உங்களுக்கு வேணும்னா முடியாதுல்ல. ஏன்னா ஒரு இடத்துல தான் அவரால் முதல்வராக இருக்க முடியும். அதனால் இந்தியா முழுக்க அவர் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது செய்கிற மாதிரி வர பிரதமராக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரீல் தான் நானும் ட்ரை பண்ணேன். வரல, என்ன பண்ணுறது, வடக்கு நண்பர்கள் மாதிரி. ஸோ இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் ரேண்டமாக இன்ஸ்டாவில் மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா சமூக வலைதளங்கள்லையும் வந்து பரவிக்கிட்டே இருக்குது. சரி, ஒன்று போனால் இன்னொன்று வருது, இன்னொன்று போனால் இன்னொன்று வருது. ஆக்சுவலாக என்னால் வந்து போட முடியுமா அதில் முடிஞ்சால் நான் போட்டு காட்டுறேன். 2-3 இஷ்டத்துக்கு அடித்து விட்றானுங்க. அவங்க ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேனல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ஃப்ரீ. அந்த ஊரில் வந்து ஒரு சட்டம் போட்டுட்டாரு முதல்வர், மாட்டையே வந்து வெட்டக்கூடாது, வெட்டினா வந்து மரண தண்டனை. இந்த மாதிரி வந்து அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லாத விஷயத்த எல்லாமே. நான் என்ன சொல்கிறேன், இங்கே நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், 200 யூனிட் வந்து மின்சாரம் ஃப்ரீயாக கொடுத்தாரு இல்லையா, அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் தான் செஞ்சுட்டு எதெல்லாம் வந்து செஞ்சுருக்காரோ அதெல்லாம் வந்து அங்கே ஹைலைட் பண்ணி பேசி பாருங்கள், தமிழ்நாட்டில் இப்படிலாம் இருக்குது, இது மாதிரி ஏன் நம்ம மாநிலத்தில் வரக்கூடாது அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல. பட் இல்லாத விஷயத்தெல்லாம் வந்து அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. சரி, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கு யார் பாஸ் பண்ணுறது? இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஏன் அவங்களே கிரியேட் பண்ணி பேசணும்? ஏன் இது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு? அதுவும் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கடத்திட்டு போகிற மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு பிரச்சாரம் மாதிரி ஏன் அழுத்தி முட்டி போட்டு பேசிகிட்டு இருக்காங்க? இது வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதமாக நம்ம கண்ணில் பட்டுட்டே இருக்கே. சரியில்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தா ஏற்கனவே இதை பற்றி அரசல் பொருசலாக எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. பட்டு இன்னைக்கு வந்து ட்விட்டரில் மற்ற சமூக வலைதளங்களில் ஃபுல்லாக நாறிக்கிட்டு இருக்குது. அது நியூஸாகவே வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து யாரோ ஒருத்தர் இயக்குதல் பேரில் நார்த் இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், மற்ற எல்லா ஸ்டேட்டுகள்லையும் இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் தமிழ்நாட்டிலேருந்து இயற்கை அவங்ககிட்ட வந்து ஒரு ஸ்கிரிப்டை அனுப்பிடுறாங்க. அந்த ஸ்கிரிப்டை வந்து இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சு பிசுறாமல் சில ஸ்கிரிப்டெலாம் வந்து அப்படியே வந்து பரப்பப்பட்டிருக்கு. அந்த லெவலில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதற்கு அவங்களுக்கு ஒரு தகுந்த சன்மானம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. ஸோ வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஏஜென்சிப்பா, எனக்கு பேர் தெரியாது, அது எந்த ஏஜென்சின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். அந்த ஏஜென்சி என்ன பண்ணியிருக்கான், இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து தலா 75,000, அதாவது இவங்களாம் சாதாரண இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்லை, லட்சக்கணக்கான. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷன் இருக்காங்க, நம்ம ஆடியன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. பட் ஹிந்தி பேசுகிறவங்களோட அந்த ஆடியன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பறந்து விரிஞ்சிருக்கும், என்ஆர்ஐஸையும் சேர்த்து. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆடியன்ஸை கவர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்ம தமிழ் இன்ஃப்ளூயன்சர்ஸை கம்பேர் கூட பண்ணி பார்க்க முடியாது. அவங்களோட ஃபாலோவர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரீச்சும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் அவங்க பேசுகிற மொழியை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதையும் அவங்க சம்மந்தப்பட்ட ஸ்டேட்ஸில் மட்டும் இல்லாமல் சவுத்லேயும் ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கும் எல்லாருக்குமே புரியும், தெரிஞ்சவங்களுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ரீதியில் அவங்களோட வைட் ரீச் இருக்கிறதுனால தலா 75,000 பர் ரீல், ஒரு வீடியோக்கு கூட இல்லை, ஜஸ்ட் ஒரு 1 மினிட்டுக்குள்ளே ஒரு ரீலில் இவங்க கொடுக்குற அந்த ஸ்கிரிப்டை அவங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எந்த எஃபர்ட்டுமே இல்லாமல் நின்று ஒப்பிச்சா போதும், ஏஐக்கு உண்டான அந்த பிக்சர்ஸ், வீடியோஸ் எல்லாமே இவங்களே கிரியேட் பண்ணி அனுப்பிடுவாங்க போல இருக்குது. இதை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க கடந்த 2 மாதமாக. இது ஏதோ 1, 2ன்னு கடந்து போயிட்டு நம்ம நார்த் இந்தியன் நண்பர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஆஹா சூப்பர், ஓஹோஹோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்து ஒரே வந்து குஷி அடைஞ்சிருக்காங்க, ஆனந்த கூத்தாட்டம் போட்டிருக்காங்க. பரவாயில்லையே, தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு, நம்ம சிஎம்மும் இது மாதிரி செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் திருப்பி கடலில் போட்டோமா, அந்த சிஎம் பாரு எப்படி இருக்காரு, அதே மாதிரி நம்ம சிஎம் தான் எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மட்டும்தான் ஒரு சிஎம்மாக இருக்கணுமா, நம்மளுக்கும் அந்த சிஎம் வேணும், வாங்கி கொடு மம்மி அப்படிங்கிற மாதிரி. இது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, கொடியேற்றம் நடந்தது சுதந்திர தினத்துக்கு. எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்தும் சிஎம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடியேற்றுறாங்க. அவங்க அந்தந்த ஊரோட பாரம்பரிய உடை வந்து அணிஞ்சிருக்காங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சிஎம் அப்படின்னு போடுறாங்க. ஏன்னா இவர் மட்டும்தான் கோட் சூட் போட்டிருக்காரு. ஓகே, இல்லை மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தோன்னு பாருங்கள், ஒரு ஸ்டைலிஷ் சிஎம், மற்ற சிஎம்லாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி வந்து காட்டி போயிட்டு இருந்துச்சு. அவங்க வந்து பொறாமையே அடைஞ்சிட்டாங்க தமிழ்நாட்டை பார்த்து. அப்புறம் ஒரு கட்டத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா இல்லையே சரியில்லை, நம்ம அல்காரிதம் ஃபுல்லாக வந்துகிட்டு இருக்கே, இது
சரி ஓகே நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுத்தாலும் வேற ஒரு இன்ஃப்ளூயன்சர் மூலியமா வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி என்ன அப்படின்னு பார்த்தா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே வந்து தேவ் காட் கேஷ், தேவ் காட் மணி ஃப்ரம் ஏஜென்சி ஃப்ரம் தமிழ்நாடு டு ஸ்பிட் அவுட் திஸ் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் வந்து பரவ ஆரம்பிச்சு, இப்போ சோஷியல் மீடியா லெவலுக்கு பரவ ஆரம்பிச்சு, அந்த ஊரில் பொலிட்டிக்கல் சட்டையெல்லாம் பண்ணுவாங்களா அவங்கெல்லாம் இதெல்லாம் வச்சு கலாய்ச்சி இது வந்து ஒரு சென்சேஷனல் நியூஸ் ஆகி இன்னைக்கு டாப் நியூஸாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. இதை வந்து தெரிஞ்சு நான் பேசலாம் அப்படின்றத, பட் இவ்வளோ வெடிச்சிருக்கே இதுதான் சரியான நாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பேசணும். நான் என்ன சொல்கிறேன், எனக்கு இது கடைசியில் எங்கே போய் இது ஏன் அதை பண்ணுறாங்க அப்படின்றது ஏற்கனவே உங்களுக்கு விடை தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து முதல்வர் ஆகிறது நிற்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஎம் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜை செட் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு நரேட்டிவ், இல்லை ஒரு ப்ரொபகேண்டா, இல்லை ஒரு பரப்புரை அப்படின்னே வந்து வச்சுக்கலாமே. ஓப்பனாக சொல்லிட்டா நம்ம இந்தியா அப்படின்னு இருக்கோம், ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறத கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நம்மளை ஏற்கனவே மாற்றாந்தாய் மனப்பான்மையாக நடத்திட்டு இருக்க இந்த இந்தியாவில் ஒரு பார்ட்டாக நம்ம இருந்தால் கூட இங்கேருந்து ஏன் ஒரு பிஎம் கூட வரல, ஏன் பக்கத்து ஸ்டேட்லேருந்து கூட பிஎம் வந்துட்டாருப்பா, இங்கேருந்து ஏன் வரல, கர்நாடகாலேருந்து வந்துட்டாரு, ஆந்திரா ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசிலேருந்து வந்துட்டாரு, இங்கேருந்து ஏன் வரலான்ற ஒரு ஆதங்கம் இருக்குது. ஸோ விஜய் அவர்கள் முதல்வராக நிற்காமல் அப்படியே போய் சிஎம்லேருந்து ஒரு பிஎம்மாக போகிறாரு அப்படின்னா ஒரு தமிழனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். செல்ஃபிஷாக எனக்கு ஆசையும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, ஆகணும். விஜய் அவர்களோ இல்லை வேறு யாரோ தகுதி படைத்தவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு பிஎம் ஆகணும், அது என்னுடைய ஆசை. ஆனால் அது ஆர்கானிக்காக நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே. இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஃபேக்கு, எல்லாமே ஃபேக்கு. அதாவது நீங்கள் எதெல்லாம் வந்து பரப்ப அந்த ஏஜென்சி கொடுத்தோ அது எல்லாமே ஃபேக்குன்றதை கண்டுபிடிச்சி வெளுன்னு வெளுத்துட்டு இருக்காங்க. இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து 100 நாளே ஆன கவர்மெண்ட் வந்து பொய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக மோடிக்கு போட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத விஷயங்கள்லாம் வந்து செஞ்ச மாதிரி வந்து ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் தான் ரீல்ஸ்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க அந்த மாதிரி ஒரு பேச்சு வர்றது மட்டும் இல்லாமல் ஒரு நம்பகத்தன்மை அப்படின்னு போயிடும். நீங்கள் நிறையா நல்ல விஷயங்கள் செய்ய முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க, அந்த நல்ல விஷயங்கள் நாளைக்கு ஒரு செய்தியாக போனால் கூட இதெல்லாம் சும்மா ஃபேக்கியா, தமிழ்நாட்டில் இருந்து வர்ற செய்தியா, அதே வேலையாக போச்சுப்பா இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்ட பெயர் ஆல்ரெடி வந்து உருவாயிடுச்சு. ஏன் எதுக்கு இதை பண்ணணும்? ஐயோ நான் முதல்வர் சார்ந்தவங்களை கேட்கலப்பா, அந்த ஏஜென்சியை கேட்குறேன். அவருக்கு தெரியாமல் கூட இது நடக்கலாம் இல்லையா, அந்த ஏஜென்சிக்கும் இவருக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் கூட இருக்கலாம் இல்லையா, நான் அந்த ஏஜென்சியை பார்த்து தான் முழுக்க கேட்குறேன். ஸோ இப்போ முழுக்க இருக்கிற நல்ல பேரையும் முதல்வருடைய நல்ல பேரையும் கெடுக்கிற மாதிரி ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியே விட்டா அவரே ஒரு 4 வருஷத்துல வந்து பிஎம் ஆயிடுவாரு, ஏன் வந்து அவர் பிஎம் ஆகிறத கெடுக்கிறதுக்குனே இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஸோ வானம் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் கப்பல் ஏறி ராக்கெட் ஏறி போய்கிட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இது ஒன்று. இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் நீங்கள் தான் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஏதோ என் கண்ணில் மட்டும் தான் பட்டா மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கூடாதுல்ல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு மேட்ரு இது என்னென்னா, நம்ம போக்குவரத்து கழகத்தில் நார்த் இந்தியன்ஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் பரவிட்டு இருக்கு. இதோட உண்மைத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் ஸோ எல்லாருமே ஐ வாண்ட் டு கெதர் பையா பையா அப்படிங்கிற மாதிரி நம்ம அரசியலும் வந்து பிஎம்ஏ நோக்கி இருக்கிறதுனால எல்லா மொழி பேசுகிறவங்களையும் கவர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி செய்யப்படுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இது உண்மையாக இருந்தால் நிலவுது இல்லையா? ஸோ அது ஒரு வேளை உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கவே முடியாது. இங்கே இருக்கவனுக்கே வந்து வேலை இல்லை, இங்கே இருக்கவனுக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. ஏற்கனவே வந்து நீட்டு பிரச்சனையில் நம்மளோட உரிமைகள் பறிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஓட்டை போடுறதுக்கு இங்கே நிறைய பேர் வந்து கடந்த எலெக்ஷனில் வந்து சேர்க்கப்பட்டாங்க. இப்போ வந்து நம்ம அரசாங்கத்தில் அவங்களுக்கும் வேலையா அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியாது. நம்ம ஊர்லேயே யாருக்கா தகுதி இல்லை, அவங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக கூப்பிட்டு அரசு வேலை கொடுக்குறீங்கன்னா அதுவே விமர்சனத்துக்குள்ளாகுது. நார்த் இந்தியன்ஸை கூப்பிட்டு நீங்கள் வந்து போக்குவரத்து துறையில் வேலை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து தொழிலாளர் யூனியன் மட்டும் இல்லாமல் பல கட்சிகள் அமைப்புகள் எல்லாமே எதிர்த்து கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாமல் ஒருவேளை உண்மையாக இருந்தால் இறங்கி போராடவும் செய்யணும். நமக்கு தான் ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸு. ஆந்திரா கர்நாடகாலாம் ஓப்பனாகவே சொல்கிறாங்க, எங்கள் மண்ணின் மைந்தர்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீட்டு மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வேலையிலும் ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸ்னு. இங்கே யாரையுமே ஒதுக்க சொல்ல, இருக்கிற சராசரிக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்குமே வந்து பிரித்து கொடுக்கலாம். எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லது அப்படிங்கிறது பகிர்ந்து அளிக்கப்படணும். பட் ஒரு போக்குவரத்து துறை அப்படிங்கிறதுல குறிப்பிட்ட லெவல் ஆஃப் ஒர்க்கர்ஸ் தான் அங்கே ஒர்க் பண்ண முடியும். அதில் ஏன் நார்த் இந்தியன் ஒருத்தர் வந்தார் அப்படின்னா கூட பரவாயில்ல, நார்த் இந்தியன்ஸ் எப்படி வராங்க? ஏற்கனவே எந்த அளவுக்கு ஒரு பாரபட்சம் அப்படிங்கிறது தமிழர்கள் மேலேயும், தமிழர்கள் ஏதாவது ஒரு அங்கீகாரத்துக்கு உண்டான பதவிக்கு போகிறது மேலேயும் வந்து பார்க்கப்படுது. ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தமிழாக இருந்து போகிறாங்க அப்படின்னா அவங்க மேலே எவ்வளோ பாரபட்சம் காட்டப்படுது தெரியுமா? அந்த அளவுக்கு பல லாபிகள் நம்மளுக்கு எதிராக வந்து செயல்பட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் போக்குவரத்து துறையில் இப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்டது நம்மளால் வந்து ஏற்றுக்கவே முடியல. இன்னும் இதை பற்றி ஆராய்ந்து இது உண்மை அப்படின்னு தெரிஞ்சால் இன்னும் தகவல்களோடு இதை பற்றி வந்து நம்ம ஒரு காணொலி தனியாகவே வந்து போடலாம். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் நடந்திருக்கு.
எங்களுக்கெல்லாம் நியூஸ் சேனல்ஸே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு மீடியாஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில நடந்த அந்த தொழிலாளர் முறையீடு மாநாட்டில கூட வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு மீடியா மேல நெறைய கவனம் இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மேல. ஸோ பண்ணது வந்து எனக்கு கவலையே இல்ல. பட் அது உங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில பேக்லாஷ் ஆகும் அப்படிங்கிறது மட்டும் தெரியும். ஆனா, இப்ப என்ன மாரி ஒரு கான்ஃபிடன்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே தேவையில்ல. நாங்க சொல்றத தான் வந்து எல்லாம் கடத்துறதுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் மட்டும் இல்லாம பொதுமக்கள் எல்லாமே நாங்க பண்றத பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்காங்களே. நடந்தா நியூஸ், நின்னா நியூஸ்ன்னு இருக்க சூழ்நிலை உங்க ஹெல்ப்பே எனக்கு தேவையில்ல அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, இன்னொரு உண்மை என்னன்னா, ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இன்னும் டிஎம்கேவோட பேரோல்லயும், கண்ட்ரோல்லயும் தான் இருக்கு. அது அவங்களுக்கும் தெரியாதா என்ன? அந்த வகையில அவங்களுக்கே ஒரு தளத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெற்றி அப்படிங்கிற ஒரு பெயர்ல ஒரு சேனல் ஆரம்பிக்க போறதா சொன்னாங்க. அது முழுக்க முழுக்க உங்களுக்கு தெரியும். இப்படி கலைஞர் நியூஸ், ஜெயா நியூஸோ அதே மாரி வந்து அவங்க கட்சியுடைய சேனலா அது செயல்படும். விஜய் ரசிகர்களும் அந்த சேனல பார்த்து வந்து புலங்காகிதம் அடைவார்கள். அது மட்டும் போதாது. ஒரு பொதுவான மீடியாவும் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கப்போட தமிழ்நாட்ல இறங்க போறது தான் வந்து இந்தியா டுடேயோடைய தமிழ் வெர்ஷன் ஆஃப் சேனல். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் பத்திரிகையாளர் கூட வந்து இந்த கடந்த தேர்தல்ல வந்து ரொம்ப பிரபலமானாங்க. அந்த டீம்லேருந்து முதல்வர் விஜய் அவர்கள ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே மீட் பண்ணியிருக்காங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறமும் மீட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா இந்த பெண் பத்திரிகையாளரோட தலைமையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் இந்த எடிஷன் சேனல் வந்து இயங்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அத்தாட்சியா தான் சமீபத்தில நடந்த அந்த ரவுண்ட் டேபிள் அதில வந்து பார்த்தீங்கன்னா, வந்து இனாகுரேட் பண்ணினது மட்டும் இல்லாம, அவங்க கூட நின்னு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த டீம் கூட வந்து முதல்வர் அவர்கள் க்ளோஸா இருக்கிறது அப்படின்றது நல்லா தெரியுது. ஸோ இந்த சேனல் வர்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரண நியூஸ் சேனலா வரப்போறதில்ல. தமிழ்நாட்ல அவங்களுடைய பிரச்சாரத்த பண்றதுக்கு மட்டும் இல்லாம, அவங்களுக்கு ஃபேவரபிளா நெறையா நியூஸ் போடுறதுக்கு மட்டும் இல்லாம, விஜய் அவர்கள ஒரு பிஎம் லெவல்ல வந்து போர்ட்ரே பண்றதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணப்படலாம் அப்படிங்கிற மாரியும் பார்த்தீங்கன்னா, மீடியா வட்டாரங்கள்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒரே டைம்ல அலைன் ஆகி நடக்குது. லோக்கல்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ட்ரோவர்சியும் போயிட்டுருக்கு. சமீபத்தில ஒரு சினிமா விழால ஒரு நபர் அவர் வந்து பேசுறதுக்கு சம்மந்தமே இல்லாம போலி போராளி ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் அவர்கள் வந்து விமர்சனம் பண்றாரு. யார் வேணா விமர்சனம் பண்ணலாம். பட் அந்த மேடையில ஏன் ஒர்க் பண்ணாரு அப்படிங்கிறத இன்னொருத்தரும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்று சிந்தனை கொண்ட ஒரு பெண். அவங்க மேல நம்மளுக்கு பெரிய அபிப்பிராயம்லாம் இல்ல. பட் அவங்க உடனே கண்டிச்சு வந்து பேசுறாங்க. இது பரபரப்பா உடனே வந்து பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல பழகுது. அந்த நபர் அதிகமா யார் கூட வந்து தென்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறப்போ வந்து அமைச்சர் ராஜ்மோகன் கூட அவர் வந்து பல இடங்கள்ல இருக்கிறது, பல சூழ்நிலைகள் இருக்கிறது, பல விழாக்கள்ல கலந்துக்கிட்ட மாரி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து பரப்பிட்டு இருக்கு. ராஜ்மோகன் அவர்கள் சொல்லி தான் வந்து ரஞ்சித்துக்கு எதிரா இவரு பேசினாரு அப்படிங்கிற மாரி நரேட்டிவும் வந்து செட் பண்ணப்படுது. இதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இத வந்து ராஜ்மோகன் அவர்கள் என்னன்னு பார்த்து அவர் வந்து சீக்கிரமா இந்த சர்ச்சைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும். இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, நான் சும்மா பேசல. ரஞ்சித் அவர்கள் ராஜ்மோகன் அவர்கள் குறித்து வந்து ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தார். அவர் தலித்துன்னே எனக்கு தெரியாது. இவருக்கு எந்த தலித்த விஷயத்துக்கு குரல் கொடுத்துருக்காருன்னு. அத ராஜ்மோகன் ஒரு மாரி வந்து ஹேண்டில் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க டிப்ளமேட்டிக்கா. அவருடைய நன்மதிப்பை, நம்பிக்கையும் பெறுகிற மாரி நான் வந்து செயல்படுவேன் அப்படின்னு. அதைத் தொடர்ந்து ராஜ்மோகன் அவர்கள் ப மற்ற அமைச்சர்கள் கம்பேர் பண்ணும்போது வந்து ஒரு 3 பேர சொல்றாங்க, நல்லா வந்து செயல்படுறாங்க அப்படின்னா, ராஜ்மோகன் அவர்கள் பேரும் வந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில ராஜ்மோகன் அவர்கள் கூட இருக்கிற ஒரு நபர் வந்து இது மாரி போய் பேசுறது, அதாவது கூட இருக்க நபர்னா அதிகமா இந்த மாரி வந்து நெறைய விழாக்கள்ல கலந்துக்கிட்ட மாரி ஃபுட்டேஜ், வீடியோலாம் வந்து பார்க்குறோம். அந்த நபர் இது மாரி பேசுறது அப்படிங்கிறது தேவையில்லாம இல்லாத ஒரு விஷயத்த வந்து உண்டாக்குதோ, இல்ல நிஜமாவே இவங்க சொல்ற மாரி வந்து ஒரு பதிலடிக்காக ராஜ்மோகன் அவர்களே பேச வச்சாரா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு கோர்வையா நடந்திருக்கு அப்படிங்கிறனால இன்னைக்கு உங்க முன்னாடி வச்சிருக்கேன். நான் நார்த் இந்தியன் ரீல்ஸ் மேட்டர் சொன்னேன்ல, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கண்ல பட்டுச்சா அப்படின்னு நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன். மறக்காம அப்படி நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. நன்றி பையா.